வணக்கம் நண்பர்களே. இன்று ஃபேஷியல் பெயின் ஆர் ட்ரைஜெமினல் நியூராலஜியா இதை பற்றி தான் பார்க்க போகிற ஒரு அவேர்னஸ்க்காக தான். இந்த டிசீஸ் அதிக பேருக்கு இருக்காது. 100ல் 1 or 2 மெம்பர்ஸ்க்கு மட்டும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் ரெகுலராகவே இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியா அல்லது ஃபேஷியல் பெயின் உள்ள பேஷண்ட்ஸ் ரெகுலராக 1 or 2 பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா என்றால் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். இது ஏன் இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜி அந்த ஃபேஷியல் பெயின் ஏற்படுகிறதுனா, ஸோ அக்குபஞ்சர் படி பார்த்திங்கனாக்கா பேத்தோஜெனிக் கோல்டு விண்ட் ஸோ ஸ்டாக்னேஷன், அதாவது தடைப்படுறதுனால தான், அதாவது மெரிடியன்ஸில் ஏற்படக்கூடிய தடையினால் தான் இது இந்த பெயின் ஏற்படுகிறது. முகத்துக்கு வரக்கூடிய நரம்பு ஸ்ட்ரக் ஆகிறதுனாலையோ அல்லது விண்ட் எக்ஸஸ் ஆகிறதுனாலையும் பிளட் சர்க்குலேஷன் தடைப்படுறதுனால தான் இந்த வலி உண்டாக்குது. ஸோ அக்குபஞ்சருடைய மெயின் கான்செப்டை, மெயின் பேத்தோஜெனிசிஸ் என்ன சொல்லுதுனாக்கா, ஸோ எக்ஸஸ் ஆஃப் தி லிவர் ஃபைரும் எக்ஸஸ் ஆஃப் தி கிட்னி ஃபைரும் அதிகமாகுவதனால் ஸோ இந்த ஃபேஷியல் பெயின் ட்ரைஜெமினல் நியூராலஜியா ஏற்படுகிறது. அப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய லிவர் மெரிடியன்ஸையும் அண்ட் ஸ்டொமக் மெரிடியன்ஸையும் காம் டவுன் பண்ணி பேலன்ஸ் பண்ணி மீண்டும் பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துவதற்காகவும் அந்த ஸ்டாக்னேஷன் ஸ்டக்காக இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி பாத்வே ஸ்டிமுலேட் பண்ணுவதற்கான புள்ளிகளை தூண்டிவிடும்போது மீண்டும் அது ரிவர்ஸ் பண்ணி வலியை நீக்கி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். அப்போ இந்த ஃபேஷியல் பெயின் வரும்போது எது போல் சிம்டம்ஸ் இருக்குன்னாக்கா, கையை வைக்க முடியாது, தலை சீவ முடியாது, வலி அதிகமாக இருக்கும். கை வச்சாவே டச் பண்ணாவே ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் போல் இருக்கும். ஒரு ஒன் சைடு ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு ஃபேஸ் அல்லது தலைப்பகுதி ஒன் சைடில் பார்த்திங்கனாக்கா சிவியரான பெயின் இருக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விடும்போது வலி ஸ்டாண்டர்டாக, ஸோ ஒன் சைடு ஃபுல்லாகவே ஸ்டாண்டர்டாக இருந்துகிட்டே இருக்கும். தென் முகம் கழுவும் போது அந்த தண்ணி பட்டால் கூட வலி ரொம்ப மரண வேதனையாக இருக்கும். இது போன்ற சிம்டம்ஸ் தான் இருக்கும் இந்த ஃபேஷியல் பெயினில். ஆகவே இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையில் ஸோ இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜி என்று சொல்லக்கூடிய இந்த டிசீஸை ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் அதிக பேஷண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணியிருக்கோம். இந்த டாக்டர் நவசக்தி என்ற யூடியூப் சேனலில் ஸோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் பேஷண்ட்டுடைய ஃபீட்பேக்கு. ஆகவே ஸோ இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியும் அக்குபஞ்சர் சிகிச்சையில் குணப்படுத்த முடியும். ஸோ இது இந்த வீடியோ ஒரு மக்களுடைய அவேர்னஸ்க்காக மட்டும்தான். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம்.